கடிகாரத்துல அடிக்கடி 11 பார்க்கறீங்களா? இல்ல திடீர்னு காதுல ஒரு மெல்லிய சத்தம் கேக்குதா? இதெல்லாம் என்னன்னு நினைச்சு பயப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட நேரடியா பேசிட்டு இருக்கனுக்கான முக்கியமான அறிகுறிகள் இவைதான். இனி நீங்க ரொம்ப தனிமையா இருக்கிறதாவோ இல்ல உங்களுக்கு யாருமே வழிகாட்டலன்னோ கவனப்பட வேணாம். நிஜத்தில் பிரபஞ்சம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பின்னாடி இருந்து வழிகாட்டி கொண்டேதான் இருக்கு. ஆனா அந்த சிக்னல்களை நாம் தான் கவனிக்க தவறிடுறோம். அந்த 6 ரகசிய மொழிகள் என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். அறிகுறி 1, தொடர்ச்சியான எண்கள், ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். இது ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. கடிகாரத்திலேயோ ஃபோன்லேயோ என்னன்னா எதேர்ச்சியான இடங்கள்லையோ 1111, 222 இல்ல 1212, 555, 999 போன்ற எண்களை அடிக்கடி பார்க்கறது. இது நீங்க சரியான பாதையில தான் போறீங்க அப்படின்னு பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு கிரீன் சிக்னல். பொதுவா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தனித்தனி அர்த்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் கூகுள்ல போய் அர்த்தம் தேடுறதை விட முக்கியம் அந்த நம்பர் உங்க கண்ணுல படுற அந்த நிமிஷம்தான். அந்த நிமிஷம் நீங்க பிரபஞ்சத்தோட நேரடியா கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அந்த எண்களை பார்த்த அந்த நொடியில் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று கவனியுங்கள். உங்கள் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி, பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோட ஒத்துப்போய் அலைன்மெண்ட்ல இருக்கும்போது மட்டுமே உங்களால இந்த எண்களை பார்க்க முடியும். இந்த எண்கள் உங்கள் கண்ணில் பட்டால் நான் சரியான திசையில்தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நிம்மதி கொள்ளுங்கள். அறிகுறி 2, ஒத்திசைவு, சிங்க்ரோனிசிட்டி. நீங்க ஒருத்தரை பத்தி நினைப்பீங்க, கரெக்டா அவங்க கிட்டந்து கால் வரும். இல்ல ஒரு கேள்விக்கு விடை தேடுவீங்க, திடீர்னு ஒரு புக் மூலமாவோ இல்ல வீடியோ மூலமாவோ அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் மாதிரி தோன்றும். ஆனா இது லக்கோ இல்ல ரேண்டமோ இல்ல, இது அலைன்மெண்ட். பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லுது, நீங்க ரைட் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்கன்னு. உங்களுக்குள்ள இருக்க உலகமோ வெளியே இருக்க உலகமோ மேட்ச ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துது. அறிகுறி 3, உடல் ரீதியான உணர்வுகள், பாடி சென்சேஷன்ஸ். இந்த மாற்றங்களை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, 3வது கண் அழுத்தம், தி தேர்ட் ஐ பல்ஸ். உங்க 2 புருவங்களுக்கு இடையில ஒருவித அழுத்தமோ துடிப்போ அல்லது ஒரு மெல்லிய எறும்பு ஊறுவது போன்ற உணர்வோ ஏற்படுவது. இது உங்கள் பினியல் கிளாண்ட் விழிப்படைவதை குறிக்கிறது. நீங்க தியானத்திலோ அல்லது ஆழ்ந்த அமைதியிலோ இருக்கும்போது உங்க வெளிக்கண்கள் பார்க்க முடியாத உண்மைகளை உங்க உள்கண் தேர்ட் ஐ உணரத் தொடங்குகிறது. பிரபஞ்சத்திடமிருந்து வரும் தகவல்களை இன்ட்யூஷன், உள்ளுணர்வு மூலமா பெற்றுக்கொள்ள உங்க உடல் தயாராகிவிட்டது என்றதுக்கான சிக்னல் இது. 2வது, காதுகளில் கேட்கும் அதிர்வெண், ஹை பிட்ச்ட் இயர் ரிங்கிங். எந்த விதமான சத்தமும் இல்லாத போது திடீரென காதுல ஒரு மெல்லிய உயர் அதிர்வெண் சத்தம் கேட்பது. மருத்துவ காரணங்கள் இன்றி இப்படி நடந்தா உங்க உடல் பிரபஞ்சத்தின் புதிய அதிர்வெண்களுக்கு தன்னை வடிவமைத்துக் கொள்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ரேடியோவை சரியான ஸ்டேஷனுக்கு டியூன் செய்யும்போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அதே போல உங்க ஆன்மா ஹையர் வைப்ரேஷன் நிலைக்கு உயரும்போது இந்த ஒலியை நீங்க கேட்கலாம். இது பிரபஞ்சத்தின் எனர்ஜி அப்டேட்ஸ் உங்க உடலில் பதிவேற்றப்படுவதை குறிக்குது. 3வது, உள்ளங்கைகளில் வெப்பம் அல்லது அதிர்வு, ஹீட்டிங் or tingling sensations in your palms. திடீரென உங்க உள்ளங்கைகள் சூடாகுவது அல்லது மின்சார அதிர்வு போல இருப்பது. நம் கைகள் ஆற்றலை வெளிப்படுத்தும் மையங்கள். இந்த உணர்வு ஏற்பட்டால் உங்க உடலில் பிரபஞ்ச சக்தி தாராளமாக பாய்கிறது. நீங்க எதை தொட்டாலும் எதை படைத்தாலும் அதில் உயிர் இருக்கும். உங்க கைகள் மூலம் பிரபஞ்சம் ஒரு படைப்பை உருவாக்க தயாரான அடையாளம் இது. இப்போ நான் சொல்ல போற இந்த அடையாளம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னா இது உங்க உடம்பை விட உங்க ஆன்மாவோட அதிகமா சம்பந்தப்பட்டது. அறிகுறி 4, உடல் சிலிர்த்தல், தி சில்ஸ். உண்மையான விஷயத்தை பேசும்போது அல்லது கேட்கும்போது திடீர்னு கை கால் புல்லரிக்கும். இதுக்கு பேரு ட்ரூத் சில்ஸ். இது ஏன் நடக்குது தெரியுமா? உங்க மூளை அந்த பேச்சை யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஆன்மா அந்த உண்மையை அடையாளம் கண்டு ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. இது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுற ஒரு மிக நேரடியான மொழி. குளிரோ அல்லது காய்ச்சலோ இல்லாத நேரத்துல திடீர்னு உடல்ல ஒரு மின்னல் பாய்ஞ்சது போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். இது பெரும்பாலும் முதுகுத்தண்டில் தொடங்கி தலைவரை அல்லது கைகளில் பரவும். நீங்க ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருக்கும்போது உங்க உடலோட அதிர்வெண் திடீர்னு அதிகமாகும். அந்த வேகமான மாற்றத்தை உங்க நரம்பு மண்டலம் ஒரு மின்சார அதிர்வு மாதிரி உணரும்.
சில நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்துட்டு அதை பத்தி யோசிக்கும்போது இப்படி புல்லரிச்சா பிரபஞ்சம் உங்களுக்கு பச்சை கொடி காட்டுதுன்னு அர்த்தம். சிலருக்கு முதுகின் அடிப்பகுதியிலிருந்து தலை வரை ஒரு சிலிர்ப்பு ஏறும். இது உங்க உடலில் உள்ள ஆற்றல் மையங்கள் சக்ராஸ் விழிப்படைகின்றன என்பதற்கான அறிகுறியா கூட இருக்கலாம். அதோட சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற தேவதைகள் அல்லது நம்மளோட ஆன்மீக வழிகாட்டிகள் நமக்கு ரொம்ப நெருக்கமா வரும்போது அவங்களோட உயர்ந்த ஆற்றல் நம்மளோட ஆராவில் படும். அந்த ஆற்றல் மாற்றத்தை தான் நம்ம உடல் சிலிர்ப்பா வெளிப்படுத்துது. அறிகுறி 5 உயிரினங்கள் மற்றும் இயற்கை மூலமான செய்திகள். சயின்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் அண்ட் நேச்சர். விலங்குகளுக்கு மனிதர்களை விட உயர்ந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்களை உணரும் திறன் உண்டு. ஒவ்வொரு விலங்குக்கும் பறவைக்கும் பின்னாடி ஒரு ரகசிய செய்தி சீக்ரெட் மெசேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி ஒவ்வொரு உயிரினமும் தனக்கென ஒரு தனித்துவமான ஆற்றலை யூனிக் எனர்ஜியை சுமந்துட்டு வருது. சில நேரங்கள்ல பறவைகளோ இல்ல சின்ன சின்ன விலங்குகளோ காரணமே இல்லாம உங்ககிட்ட ஈர்க்கப்படலாம். உங்களிட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மையான ஆற்றலை உணர்ந்து அந்த உயிரினங்கள் வரலாம். அந்த நேரத்துல அந்த விலங்கு என்ன செய்கிறது என்றதை விட அது உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கு என்பதே முக்கியம். இயற்கை என்பது பிரபஞ்சத்தின் ஒரு நேரடி வடிவம். பழங்காலத்தில் இருந்து இயற்கை ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக கருத்தப்பட்டு வந்திருக்கு. இயற்கை நம்மகிட்ட எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம் தான் எப்பவும் ஃபோன்லயோ இல்ல நம்ம கவலைகள்லயோ மூழ்கி அந்த பேரழகை கவனிக்க மறந்துடுறோம். ஒரு நிமிஷம் நிமிந்து அந்த வானத்தையோ இல்ல உங்க முன்னாடி பறக்கிற அந்த சின்ன பறவையோ கவனிச்சு பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. அறிகுறி 6 மிக தெளிவான கனவுகள். விவிட் ட்ரீம்ஸ். சில கனவுகள் எழுந்த பிறகும் அப்படியே ஞாபகம் இருக்கும். அதில் கண்ட நிறங்கள், வாசனைகள், மனிதர்கள் மற்றும் உணர்வுகள் நிஜத்தில் நடந்தது போலவே மிக தெளிவாக இருக்கும். நாம் விழித்திருக்கும்போது நமது லாஜிக்கல் மைண்ட், தர்க்க அறிவு எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் தூங்கும்போது அது ஓய்வெடுக்கும். அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் உங்க ஆழ் மனதுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது. ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு விடை தெரியாமல் நீங்கள் மனதளவில் தவிக்கும்போது ஒரு அர்த்தமுள்ள கனவு மூலமாகவோ அல்லது ஒரு குறியீடு சிம்பல் மூலமாகவோ அதற்கான தீர்வு உங்களுக்கு காட்டப்படலாம். ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல நினைக்குதுன்ற அர்த்தம். அந்த செய்தியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு உங்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை செய்யும் வரை அந்த திரை உங்களின் கனவில் வீருடன் தோன்றி வழிகாட்டும். உங்களுக்கு தெளிவான கனவுகள் வந்தா எழுந்திருச்ச உடனே அதை ஒரு நோட்ல எழுதி வைங்க. ஏன்னா தூங்கி எழுந்த சில நிமிஷங்கள்ல அந்த செய்திகள் மறைஞ்சிடலாம். இந்த 6 அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்குதா? அப்படி நடந்தா நீங்க தனி ஆள் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்க பின்னாடி இருந்து உங்களை வழி நடத்துது. ஒருவேளை இந்த 6 அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியலனா நீங்க வருத்தப்படலாம். ஆனா உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு 6 அறிகுறிகள் மட்டும் கிடையாது. 100 ஏன் 1000 அறிகுறிகள் கூட இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். ஆனா நிஜத்தை சொல்லப்போனா இது அறிகுறிகளை பத்தினது கிடையாது. இது உங்க உணர்வை, ஃபீலிங் பத்தினது முக்கியமாய். உங்களுக்கு எந்த ஒரு சிக்னலும் தெரியலனா கூட மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியோட இந்த பிரபஞ்சம் என் கூட இருக்கு, கடவுள் எனக்கு எப்பவும் சரியானதை தான் நடத்தி வைப்பார் அப்படின்னு நீங்க உணர்ந்தாலே போதும். அதுதான் எல்லா சிக்னல்களை விடவும் பெரிய சிக்னல். ஆன்மீகம் அப்படின்றது எதையோ தேடி ஓட்டுறது கிடையாது. நீங்க முழுமையா நம்பிக்கை வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை சரணடையும் போது உங்களுக்கு சிக்னல்கள் தேவைப்படாது. ஏன்னா அந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளதா இருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரணடைதல் அப்படின்னா தூத்து போறது கிடையாது. அது எனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கு தெரியறதை விட இந்த பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு முழுசா நம்புறது. லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதெல்லாம் நான் க்ரோ ஆக பிரபஞ்சத்தின் திருவிளையாடல்னு தைரியமா ஃபேஸ் பண்றது. அதனால் அறிகுறிகள் கிடைக்குதான்னு தேடுறதை விட நான் பாதுகாப்பா இருக்கேன், பிரபஞ்சம் என்னை எப்போதும் சரியான வழியில் வழிநடத்துது அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையான உணர்வை தினமும் வளர்த்துக்கோங்க. நீங்க எப்ப பிரபஞ்சத்தையோ இல்ல உங்களை மீறின அந்த உயர் சக்தியோ முழுசா நம்பி உங்களோட கவலைகளையும் போராட்டங்களையும் அதுகிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்பவே உங்க மனசுல பாதி பாரம் குறைஞ்சிரும். நீங்க வாழ்க்கைய பார்க்கிற விதம் முழுவதுமாய் மாறும். முன்பு ஐயோ பிரச்சனையான பதறி போடின நீங்க இப்போ அட பிரச்சனையா, இவன் நமக்கு என்ன சொல்லித்தாரா,
யூனிவர்ஸ் எதுக்கு இந்த சம்பவத்தை நடக்க வச்சாருன்னு ஆழமான பிரச்சனை கூடவே விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்ட எதுவும் உங்களை விட்டு போகாது. உங்களை விட்டு ஏதாவது போனா அதை விட சிறந்தது ஒன்று உங்களுக்காக காத்திருக்குன்னு அர்த்தம். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிரபஞ்சத்தோட ஓட்டத்துல நீங்க ஒரு அங்கமா மாறி அந்த அமைதியான பயணத்தை ரசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு ரகசிய சிக்னலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அன்பே சிவம். நன்றி.